ஆன்மாவை சோர்வ அடைக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் உங்கள் ஆன்மாவை சோர்விற்கு 3 முக்கியமான காரணிகள் இருக்குங்க. அதில் முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு காரணி அப்படின்னு பார்த்தா சக்தியை உறிஞ்சக்கூடிய விஷயங்கள். அதாவது உங்களுடைய மனதிலுக்குள்ள எல்லைகளை வகுக்கணும். ஒரு பார்டர் நம்ம வைக்கும்போது நம்மளுடைய ஆன்மா சோர்வு இல்லாமல் இருக்கும். அதாவது நீங்கள் செய்யும் வேலையில மட்டும் நீங்க சோர்வடைறதில்லை. உங்களை மனதிற்குள்ளார நீங்க யாரை அனுமதிக்கிறீங்க, எத்தகைய விஷயங்களை நீங்க உங்க மனதுக்குள்ளார நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்றது ஒரு உங்களுடைய ஆன்மாவுடைய சோர்விற்கு மிக முக்கியமான காரணமாக. அதாவது ஒப்பிட்டு பார்த்தல், மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்தல், ஒரு டாக்ஸிக் பீப்புளோட நச்சுத்தன்மையான மனிதர்களோட இருக்கிறது, ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட், ஒரு நச்சுத்தன்மையான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியது. இது போன்ற விஷயங்கள் கூட உங்களுடைய ஆன்மா சோர்வடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாகும். இதற்கு தீர்வு அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க நோ அப்படின்னு சொல்லி பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும், உங்களுடைய அலுவல்கள்லையாக இருக்கட்டும். நோ அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய ஆன்மாவுடைய சக்தி விரயமாகதுலேருந்து நம்ம நிச்சயமாக தவிர்க்கலாம். அதே போல் 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தா, அமைதி எனும் ஒரு பவர் சோர்ஸுங்க. நம்ம பிரச்சனை என்னன்னா, இன்றைய உலகில் நம்ம அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறதுனால நம்ம டயர்ட் ஆகிறது இல்லைங்க. நம்ம அளவுக்கு அதிகமான ஒரு தகவல்களால் நம்ம மூழ்கடிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம சமூக வலைதளங்களில், செய்திகளில் இப்படி தகவல்கள் ஒரு அதிகமான சத்தம், ஒரு ஓவர் ஸ்டிமுலேட் ஆகி நம்மளுடைய மைண்டு ஒரு அமைதி இல்லாத ஒரு பதட்டத்திலே நம்மளுடைய மூளை இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சோர்வு, ஆன்மாவுக்கான ஒரு சோர்வு. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் ஒரு 10 நிமிடம் எந்தவித சத்தமும் இல்லாமல் ஒரு அமைதியா, இது ஒரு ஒன்றும் செய்யாத நேரம் அல்ல. இது உங்கள் ஆன்மாவை மீண்டும் அதற்கான ஒரு பவர் சோர்ஸில் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அதே போல் 3வது விஷயம் பார்த்தோம்னா, தேக்க நிலையிலேருந்து மாறுவது. அதாவது மூமெண்ட் ஃப்ரம் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சில நேரங்களில் சக்தி தீர்ந்து போவதனால நம்ம சோர்வடைகிறது இல்லைங்க. நம்மளுடைய சக்தி உடலுக்குள்ளார எந்த சலனமும் இல்லாமல் ஒரு தேங்கி நிற்கிறதுனால கூட நமக்கு இந்த ஒரு ஆன்மாவுடைய ஒரு சோர்வு நிலை, ஒரு விதமான ஒரு சோர்வாக எப்பயும் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு தீர்வு பார்த்தீங்கன்னா, புதிய சக்தியை மீட்டெடுக்க சில நேரங்களில் நம்ம சக்தியை சரியாக பயன்படுத்தும். அதாவது இயற்கையோட ஒரு சிறிய ஒரு நடைப்பயணம், அல்லது நம்ம உணர்வுபூர்வமாக உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் போன்ற விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆன்மாவுடைய சக்தியை மீட்டெடுக்கிறதுக்கு, ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இல்லாமல் நம்மளுடைய சக்தி அதை நம்ம பிரயோஜனமான முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு மிகவும் உதவும். நீங்கள் இந்த 3 காரணிகளையும் உங்களுக்கு நீங்கள் ஆமாம் இது உண்மைதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி அதிகமாக நிறையா பேசலாம். அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 121 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களை தொடர்பு கொண்டு நான் பேசுகிறேன். உங்களுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நாம் இருவரும் சேர்ந்து முயற்சி செய்வோம்.